நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 18வது லோக்சபா எலெக்ஷன் அப்படின்றது பார்த்தோம்னா இன்னைக்கு நாடு முழுக்க நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முதல் கட்டமாக தமிழ்நாட்டிலலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நடக்க போகுது. ஒரு சில மாநிலங்களில் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் முழுசாக நடந்து முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்பினா யார், ஒரு எம்பிக்கு என்னென்ன மாதிரியான வேலைகள் அப்படின்றது இருக்குது, அதை தாண்டி ஒரு எம்பியினுடைய முக்கியத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேற்று பேசின வீடியோ இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு தெளிவாக பேசியிருப்போம். ஸோ அதுவுமே நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இன்னைக்கு பேசக்கூடிய வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு எம்பி ஆகக்கூடியவருக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 20,000 30,000 வேலைக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அவங்க நம்மள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ உனக்கு அது தெரியுமா இது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றத நம்ம முன்னாடி வைப்பாங்க. நம்ம வாங்கக்கூடிய வெறும் 20,000 30,000 சம்பளத்துக்கே அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு எம்பியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வருஷத்துக்கு கிடையாது, ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கும் இல்லையா, என்னப்பா 2.5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இந்த 2.5 லட்சம் ரூபா சம்பளத்தோட மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இதை தாண்டி அவங்களுக்கு குடியிருக்கிற வீட்டுல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் ஃப்ரீயா கவர்மெண்ட்னால தரப்படுது அப்படின்னே சொல்லலாம். கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கேப்பா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது எல்லாத்த பத்தி தான் விலாவாரியா இதில் அலச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் ஒரு டைம் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் முதல் டைமாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா அவருக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீடு அப்படின்றது ஒதுக்கப்படும். ஸோ அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வீடு அப்படின்றது ஒதுக்கப்படும். ஸோ இதுவே அவர் வந்துட்டு மூத்த எம்பியாக இருக்காரு, ஒரு 4-5 டைம் கண்டினியூஸாக எம்பி ஆகுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு தனியாகவே ஒரு பங்களா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு சார்பில் ஒரு சொகுசு பங்களா அப்படின்றது ஒதுக்கப்படும். அந்த பங்களாக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 4000 கிலோலிட்டர் தண்ணி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எம்பிஸ்க்குமே ஃப்ரீயா தரப்படுது. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 5000 யூனிட் மின்சாரம் அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எம்பிக்குமே இலவசமாக தரப்படுது. இதையும் தாண்டி நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒவ்வொரு எம்பிஸினுடைய வீட்டுக்குமே 2 லேண்ட்லைன், அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனல் செல்போனுக்கான இணையதள வசதியாக இருந்தாலும் சரி, இல்லை கால்ஸ் பேசக்கூடிய வசதியாக இருந்தாலும் சரி, முழுக்க இலவசமாக தரப்படுது. எம்பிக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு எம்பி 2 எம்பின்னு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதே மாதிரி எம்பிக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டடே இல்லாமல் அன்லிமிட்டட் டேட்டா அப்படின்றது கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். எம்பிஸுக்கு எதுக்குப்பா இதெல்லாம், எம்பிஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எம்பிஸ் இதனால் பயனடைகிறத விட எம்பிஸை சுற்றி இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பயனடைகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது தான் இதில் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு எம்பிக்குமே பேசிக்கான சம்பளமாக 1 லட்சம் ரூபா அப்படின்றது வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷனில். ஸோ இந்த 1 லட்சம் ரூபா சம்பளம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அலவன்ஸா 70,000 ரூபா அப்படின்றது வந்து கொடுக்கப்படுது. இந்த 70,000 ரூபாய் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொகுதிக்கு எம்பி இருக்கார் இல்லையா, அவர் போறதுக்கு அவர் போயிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு. ஸோ உங்க தொகுதிக்கு உங்க எம்பி வராரா அப்படின்றது உங்கள பல பேருக்குமே தெரிஞ்ச ஒரு பதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஸோ நாங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் டைம்ல இந்த பிரச்சாரத்து டைம்ல பார்க்குறோம் எம்பி இருக்கார் இல்லையா, எம்பி வேட்பாளர் இருக்கார் இல்லையா, அவரை தூக்கி சோளக்குழப்பமா நடுவில் நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் 5 பேர் அந்த பக்கம் 5 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா எம்பியை பார்க்கவே முடியலப்பா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்க எம்பி உங்க தொகுதிக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவருக்கு அலவன்ஸா 70,000 ரூபாய் அப்படின்றது ஒதுக்கப்படுது. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு எம்பிக்குமே ஆபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஆபீஸ் செலவுக்காக பார்த்தோம் அப்படின்னா 60,000 ரூபாய் அப்படின்றது மாசம் ஒதுக்கப்படுது. இது மட்டும் இல்லாம ஸ்டேஷனரி பிளஸ் அஞ்சல், அதாவது நம்ம தபால்லாம் அனுப்புறோம் இல்லையா, ஸ்டேஷனரிஸ் மீன்ஸ் இந்த பென்சில், ரப்பர், ஷார்ப்னர், எரேஷனர், பென்னு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா எம்பி கடிதம் எழுதியிருக்கிறார் பிரதமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எம்பிஸ் தான் அதை எழுதவே செய்கிறாங்க. பட் எல்லா எம்பிஸ்க்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேஷனரி ஐட்டம் அப்படின்றதுக்கு வாங்குறதுக்காக பார்த்தோம்னா மாதம் 15,000 ரூபா அப்படின்றது ஒதுக்கப்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்பிக்கு 2.5 லட்சம் ரூபா சம்பளம் அப்படின்றது சாலிடாக கிடைக்குது. இதை தாண்டி எம்பிக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்றத நடத்துவாங்க இல்லையா, நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா என்னன்னு கூட நமக்குலாம் தெரியாது, அது வேற ஒரு விஷயம். பட் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்னா அங்கே விவாதங்கள் அப்படின்றது நடக்கும். புதுசாக ஒரு சட்டத்தை
சட்டத்தை ஏற்ற போகிறாங்க அப்படின்னா அந்த சட்டம் மசோதாவாக இருக்கும். அந்த மசோதாவை தாக்கல் பண்ணுவாங்க. அது மேலே விவாதங்கள்ன்றது நடக்கும். ஒவ்வொரு எம்பியும் அவங்க தொகுதியில் என்ன பிரச்சனை, அவங்க தொகுதிக்கு என்னென்ன மாதிரியான புதிய புதிய திட்டங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நடக்கும். ஸோ அப்படி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்றது நடக்கும்போது ஒவ்வொரு நாளுமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எம்பிஸ்க்கும் 2000 ரூபா அப்படின்றது அலோன்ஸாக வழங்கப்படும். ஸோ ஒரு நாள் அவங்க போயிட்டு அங்கே அட்டண்டன்ஸ் மாதிரி போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 2000 ரூபா. இன்கேஸ் 10 நாள் அவங்க இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 20,000 ரூபா பார்த்தோம் அப்படின்னா அலவன்ஸாக கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் எம்பிஸ் பாவம் கஷ்டப்படுறாங்க இல்லையா, மாதம் மாதம் வெறும் 2.5 லட்சம் ரூபா தான் சம்பளம் அப்படின்றது வாங்குறாங்க. அதை வச்சு அவங்களால எப்படி ஃபேமிலியில் ரன் பண்ண முடியும்? அதனால் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய மனசு பண்ணி தராங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ எம்பி வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. எம்பிஸ்னால் சும்மா இருக்க முடியுமா? தொகுதிக்குள்ளே வேலைலாம் பார்த்தே ஆகணும் இல்லையா? அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வருஷத்தில் 365 நாளும் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வேலை அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் எம்பிஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க காரில் ட்ராவல் அப்படின்றது பண்ணால் கிலோமீட்டருக்கு 16 ரூபா அப்படின்றது கால்குலேட் பண்ணி தராங்க. இன்கேஸ் ஒரு எம்பி 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் 100 × 16 அப்படின்னு சொல்லி பெருக்கிக்கங்க. 1600 ரூபா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அந்த எம்பி பாக்கெட்டுக்கு போயிடும். இதை தாண்டி எம்பி ஒரு வேளை அவசரமாக போகணும், ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு அப்படின்னா பாவம் எம்பி வெறும் 2.5 லட்சம் ரூபா தான் சம்பளம் வாங்குறாரு. அதை வச்சு அவரால் மேனேஜ்லாம் பண்ண முடியாது இல்லையா? அதனால் எம்பியாக இருக்கக்கூடியவர் ஃப்ளைட்டில் டிக்கெட் அப்படின்றத எடுத்தாரு அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட்டினுடைய விலை 1 லட்சம் ரூபாவா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 4ல் 1 பங்கு, அதாவது 1 லட்சம் ரூபாவா இருக்கு அப்படின்னா அவர் வெறும் 25,000 ரூபாய் கட்டி அந்த 1 லட்சம் ரூபாய் டிக்கெட் அப்படின்றத எம்பியால எடுத்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த கட்டம் நீங்கள் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டீங்க, இல்லை ட்ரெயினில் தான் உங்களுடைய ட்ராவல் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏசி கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தனியாக ஒரு அறை அப்படின்றது ஒதுக்கப்படும். அது முற்றிலும் இலவசம் அப்படின்னே சொல்லலாம். முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஃப்ரீ தான். இது உங்களுக்கு மட்டும் ஃப்ரீ கிடையாது, அதாவது எம்பிஸ்க்கு மட்டும் ஃப்ரீ அப்படின்றது கிடையாது. எம்பி கூட அவங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய பிஏ இருக்காங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி, ஸோ அவங்களில் யாராவது ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் இந்த யூசேஜ் அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2.5 லட்சம் ரூபா சம்பளம் அப்படின்றதையும் கொடுத்து இதுக்கப்புறமா அவங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கெடுத்துக்க அலவன்ஸ் அப்படின்றதையும் கொடுத்து அதையும் தாண்டி அவங்களுக்கான பயணத்துலேருந்து ஆரம்பித்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாத்தையுமே ஒரு கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தும் எம்பிக்கள் அவங்களுடைய வேலையை சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். நீங்கள் எப்போ கடைசியாக அவங்க எம்பி அவங்க தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா காலையிலேருந்து எலெக்ஷன் அப்படின்றது படும் மந்தமாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சும்மாவே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் 100% மக்கள் அப்படின்றத கால்குலேட் பண்ணோம்னா வெறும் 60% மக்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா ஓட் அப்படின்றத போடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 40% மக்கள், அதாவது நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, படித்தவங்க இருந்தாலும் சரி, இந்த வெயிலில் போய் யார் ஓட்டு போடுறது, இங்கே போய் நம்ம என்ன பண்ணுறது, அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடப்பட்டுட்டு உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி மாதிரியான வரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை சிஏஏ மாதிரியான சட்டங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காத அரசியல்னால நம்ம ஆளப்படுவோம் அப்படின்றத மறந்துடுறாங்க. நான் ஒருத்தன் ஓட்டு போடலன்னா என்ன, நான் ஒருத்தன் ஓட்டு போடலன்னா என்ன, நான் ஒருத்தன் ஓட்டு போடலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 40% பேர் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால ஓட்டு போடக்கூடிய 60% பேரில் 31% யார் ஓட்டு அப்படின்றது வாங்குறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஸோ கால்குலேட் பண்ணி பாருங்கள், 100% மக்களில் வெறும் 31% மக்களுக்கு தான் அவங்கள பிடிச்சிருக்கு. பட் 69% மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பிடிக்கல, அவங்க ஓட் அப்படின்றது போடல. ஸோ 69% மக்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் தான் 31% மக்களால் பிடிக்கப்பட்டு ஆட்சி அப்படின்றத அமைக்கிறாரு. ஸோ நான் ஒருத்தன் ஓட்டு போடலன்னா என்ன, நான் ஒருத்தன் ஓட்டு போடலன்னா என்ன, நான் ஒருத்தன் ஓட்டு போடலன்னா என்ன அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு பிடிக்காதவங்க அந்த மேலே போய் ஆட்சி அப்படின்றத உட்காந்து நமக்கு எதிரான சட்டத்தையாக இருந்தாலும் சரி, நமக்கு எதிரான வரிகளையாக இருந்தாலும் சரி, நமக்கு எதிரான திட்டங்களையாக இருந்தாலும் சரி தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் மட்டும் போராளி மாதிரி இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, இதெல்லாம் இங்கே தேவையில்லை, இங்கே இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாஸில் மட்டும் நம்ம வீரதீனமாக வந்துட்டு வாய் பேசுகிறோம், வக்கனையாக வாய் கிளிய பேசுகிறோம் அப்படின்னா அதனால் எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஸோ வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, நீங்கள் அரசியல் மாற்றம் அப்படின்றத கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஓட்டு போட்டால் தான் அது முடியும். ஸோ உங்களுடைய ஓட்டினுடைய வேல்யூ அப்படின்றத தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. உங்கள் தொகுதியுடைய எம்பி எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன். நேற்று போட்ட வீடியோவில் ஒவ்வொரு எம்பியும் தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேலாச்சு கண்ணை திறந்து பாருங்கள். உங்கள் தொகுதியில் எதுவும் நடக்கலை அப்படின்னா வாயை திறந்து கேள்வி அப்படின்றத கேளுங்க. நீங்கள் எனக்கு என்ன எங்கேயோ ஏதோ நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷமும் உங்களுடைய மண்டை இருக்கு இல்லையா, உங்கள் மண்டையில் மிளகா அப்படின்றது அரைக்கப்படும். ஸோ இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.